தென்பண்ணை இலக்கிய சமவெளி ஒருங்கிணைப்பாளர் சமூக செயல்பாட்டாளர் தோழர் வெற்றிமுரசு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர்களே, நம்முடைய ஒவ்வொரு கூடுகையும் நாம் பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு உரையாடல்களும் நம்மை உதிரிகளாக சிதைத்து கொண்டிருக்கின்ற சனாதனத்திற்கு எதிராக, பாசிசத்திற்கு எதிராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் ஆவல் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். நாம் இலக்கிய செயல்பாட்டாளராக இருந்தாலும் கூட அந்த அரசியல் கனல் நெருப்பு நமக்குள்ளே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு நம்பிக்கையை தருகின்ற கூடுகையாக இந்த கூடுகையை வடிவமைத்திருக்கிற அன்பிற்கினிய புழுதி நண்பர்களுக்கு தென்பண்ணை இலக்கிய சமவெளியின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, தென்பண்ணை இலக்கிய சமவெளி வாழ்த்துகின்ற அதே நேரத்தில் புழுதிக்கு நன்றி சொல்லவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் 19வது ஆண்டில் இன்றைக்கு தென்பண்ணை இலக்கிய சமவெளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எந்தவித ஆவணத்தையும் நாங்கள் பதிவு செய்யவே இல்லை. ஓடுற ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பின் திரும்பி பார்க்கறதுக்கான எங்களுக்கான அந்த அவகாசமோ அந்த வாய்ப்போ கிடைக்கல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் தோழர் ஜேபி, சிறகன் தோழர், சல்மான் தோழர்லாம் எங்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களுடைய அமைப்பை பற்றி நீங்கள் புழுதியில் ஆவணப்படுத்துங்க, எழுதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாம் பேசுகிற ஆளும் இல்லை, எழுதுகிற ஆளும் இல்லை, ஏதோ செயல்படுற ஆள். ஆனாலும் அவங்க கொடுத்த அந்த உற்சாகமும் அந்த தொடர்ந்த அவர்கள் கொடுத்த அந்த அழுத்தத்தின் காரணமாகவும் தென்பண்ணை இலக்கிய சமவெளியினுடைய அந்த கடந்த கால செயல்பாடுகளை நாங்கள் கூடு கட்டிய கதையையும் மக்களோடு கூடி பேசிய கதையையும் புழுதியில் ஆவணப்படுத்தியிருக்கிறேன், வாய்ப்புள்ள நண்பர்கள் வாசித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுடைய வரலாற்றை புழுதியில் தான் ஆவணப்படுத்தியிருக்கிறேன். புழுதிக்கும் தென்பெண்ணைக்கும் ஒரு மிக நெருக்கமான உணர்வு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னு சொன்னால், அவங்க புழுதின்னு ஒரு இப்படிப்பட்ட கூடுகைகளை ஒருங்கிணைக்கிறார்கள். தென்பண்ணை இலக்கிய சமவெளி உழவு என்கிற தலைப்பில் இத்தகைய கூடுகைகளை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். அதனால் நெருக்கமான ஒரு நண்பர்களோடு இத்தகைய சந்திப்புகளிலே நாங்கள் இணைந்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். புழுதி இன்னும் மென்மேலும் தன்னுடைய சிறப்பான பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்லி தென்பண்ணை இலக்கிய சமவெளியின் சார்பில் நெஞ்சமிருந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.